ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பெயர் பெருமைப்படுத்தப்படுவதற்கு அவங்க செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்முடைய பெயர் பெருமை. யாருமே தன்னுடைய பெயரை அவமானப்படுத்தி சொல்றத யாருமே விரும்ப மாட்டாங்க. ஆனா தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்தி பேசுறத நம்ம எல்லாருமே விரும்புவோம். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட இருக்குது. பொதுவாக என்னுடைய சின்ன பையன் இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு பிடிக்காத ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா, யார் முன்னாடியும் வச்சு அவனை குறைவா பேசிடக்கூடாது. அவ்வளவுதான். அவனை என்ன பேசணும் அப்படின்னா, ரொம்ப பெரிய ஆளை தான் பேசணும். ஐயோ சார் பயங்கரம் அப்படின்னு சொன்னாதான் அவருக்கு பயங்கர பெருமையா இருக்கும். ஏதாவது ஒன்று குறைவா நீ நீ அழுக்கா இருக்க, இல்லை நீ நாத்தம் அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா, அப்படி அந்த மாதிரி வார்த்தை சொன்னா கூட உடனே அவன் ரியாக்ட் பண்ணிடுவான் அந்த இடத்துல இருந்து. அப்படின்னா என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி, அதை வேற மாதிரி. அப்போ பொதுவாக சின்ன பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்தே நம்மை பெருமையாக பேச வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. நானும் என்னுடைய சின்ன வயதில் ஊழியம், நான் சண்டே ஸ்கூலில் இருக்கும்போது சில நினைப்பேன், கீழே உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நினைப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் பாஸ்டர் நம்மளை கூப்பிட்டு அந்த மேடையில் நிறுத்தி, பென்ஸ் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு எனக்கு இப்படிதான் ஸ்கூல்ல எல்லாம் நிறுத்தி சொல்லுவாங்கன்னு நினச்சதில்லை. ஆனால் சர்ச்சில் அப்படி நிறுத்தி சொல்லணும் அப்படின்னு நினைப்பேன். ஏதாவது வெளியில இருந்து பாஸ்டர்ஸ் வந்துச்சுன்னா, அந்த பாஸ்டர் என்ன இந்த தம்பி ரொம்ப நல்லா ஆராதிக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பேன். அது ஒரு காலம். அப்போ பொதுவாக நம்ம எல்லாருக்குமே நம்முடைய பெயர் பெருமைப்படுத்தப்படுறத விரும்புவோம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க அப்படி பெருமைப்படுத்தப்படுவது நினைக்கிறது தவறல்ல. ஆனா உங்க பெயர் பெருமைப்படுத்தப்படுவதற்கு நீங்க அதற்கான சில காரியத்தை எல்லாம், தவறான காரியத்தை செஞ்சிடக்கூடாது. சிலர் தன்னுடைய பெயர் பெருமைப்படுத்தப்படணுன்றதற்காக ஆயிரக்கணக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அது மிகப்பெரிய ஆபத்துல உங்களை கொண்டு விட்டுரும். அதற்காகவே சிலர் தன்னுடைய பெயர் பெருமைப்படுத்த வேண்டும் என்கிறதற்காகவே சில காரியத்தை செய்யறாங்க. அதான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு திருச்சபைக்குள்ள நீங்க போறீங்க. அந்த திருச்சபைக்குள்ள நீங்க ஒரு ஆலயத்துக்கு ஒரு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு உங்க மனசுல தோணுது, செய்யணும். கண்டிப்பா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சாரு, நீ செய்யணும். ஆனா பெருமைக்காக அது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வலதுகை செய்கிறத இடதுகைக்கு கூட தெரியக்கூடாதாமா. இப்பொழுது ஒரு ஊழிய காரணத்துல சொல்லி ஜெபிக்கிறது ஆசீர்வாதம், கையில கொண்டு கொடுக்கறதெல்லாம் ஆசீர்வாதம். நீங்கள் கொடுக்கிற அந்த காணிக்கை யாரோ ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கும் போது இது மற்றவங்களும் அதை பார்த்து கொடுக்கறதற்கு அந்த மாதிரி வழி நடத்துறது தவறல்ல. ஆனா சிலர் அதை அந்த கெத்துக்காக, தன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்கிறதற்காகவே அதை செய்வார்கள். அதான் சில திருச்சபைகளில் இந்த ஏலம் நடக்கும் பாருங்களேன். அந்த ஏலத்தில் பெரிய காசுக்கு, அந்த ஆசீர்வாத தட்டை பெரிய காசுக்கு எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கிறது மாதிரி, அப்படி பெருமை. அந்த பெருமை இல்லை இல்லை இல்லை. உங்களை பெருமைப்படுத்துவதற்கு தயவு செய்து எல்லாரும் என்ன பெருமையா பேசணுன்றதுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவையற்ற எந்த முயற்சியும் எடுக்கக்கூடாது. ஒன்னே ஒன்று மட்டும் நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க பெயர் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால், என்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க உட்கார்றீங்களோ, கர்த்தரிடத்துல நீங்க போறீங்களோ, அப்பவே உங்க பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். சோ பெருமைக்காக நீங்கள் யாரும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க வேதத்துல ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் நம்ம 2வது 3வது வசனத்தை வாசிக்க போறோம். 15ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 15ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 2வது 3வது வசனம், மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு, எவனாயிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் ஆகிய இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இன்ன ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமா இருக்கிறது.
ஆனாலும் நீ ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார், ஒருவரும் இல்லை என்பான். பின்னும் அப்சலோம், வழக்கு விஷயம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படி என்னை தேசத்திலே நியாயாதிபதியாக வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாயிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். நன்றாய் கவனிங்கள். இங்க தாவீதனுடைய மகன் அப்சலோம். இந்த அப்சலோமை குறித்து வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இவனுக்கு ஒரு பழுதுமே இல்லை. இன்னும் அவன் கடைசியில் மரிக்கும் போது அவனுடைய முடி கர்வாலி மரத்தில் தொங்கி அதில் தான் அவன் இறந்து போவான். அவனுடைய முடிய வருஷா வருஷம் வெயிட் போட்டு பார்ப்பாங்க. அவ்வளோ அவனுக்கு முடி வளரும், அவ்வளோ அழகு உள்ளவன். அப்போ இவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய பேரை எப்படியாவது பெருமைப்படுத்தணும்னு நினைச்சிட்டான். அடுத்த ராஜாவினுடைய போஸ்டிங்க்கு அவன் வரணும்னு நினைச்சிட்டான். அவன் வரணும்னு நினைக்கும் போது இவன் என்ன பண்றான்னா, ராஜாவினிடத்துல யாராவது ஒருத்தர் வழக்குக்காக வந்தா அவங்கள நிப்பாட்டி, எப்பா நீ எங்க போற, நீ உன்னுடைய விஷயம் நேர்மையா இருக்குப்பா, நீ ராஜாவினிடத்துல போனேன்னா உனக்கு வழக்கு தீர்க்கிறதுக்கு யாரும் இல்லை, இங்க வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவான். என்ன நீ ராஜாவாக்குறீங்க அப்படின்னா நான் உங்களுடைய வழக்கெல்லாம் ரொம்ப அழகா தீர்த்து வச்சிருப்பேன். இன்னும் அவனுடைய பக்கத்துல யாரையாவது வணங்குறதுக்காக வந்தாங்கன்னா இவன் அப்படியே கட்டி பிடிச்சி தழுவான். நிறைய பேர் அத ராஜாவுடைய பையன், அதுவும் அந்த தேசத்திலே அழகுள்ள பையன், அவன் கட்டி பிடிக்கிறான் அப்படின்னு கேட்டா கட்டி பிடிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. வேதம் சொல்லுது, இப்படியே இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். ஹலோ, தான் பெருமை அடைய வேண்டும் என்று ஒரு ட்ரிக்க கையாண்டு ஆயிரக்கணக்கான பேருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டது உண்மை. ஆனா அவனுடைய முடிவை வேதத்தில் போய் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் துஷ்டன் சாகிறது போல, அக்கிரமக்காரன் சாகிறது போல, ஒரு பாவி சாகிறது போல கடைசில வெட்டுண்டு மாண்டு போனான். தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், பெருமைக்காக நீங்க எடுக்கிற சில தவறான முயற்சிகள் உங்களுக்கு பெருமையை கொண்டு வர்றது போல இருக்கும். அதான் நீங்க ஐஸ் வைக்கிறது, நீங்க இன்னொருத்தரை கொடுத்து தவறா போட்டு கொடுக்கிறது, இது எல்லாமே எத்தனை நாள் மனுஷனுடைய இருதயத்தை மயக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை நாள் மனுஷனை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப காலம் உங்க வண்டி ஓடாது. நீங்களாக முயற்சி எடுத்து உங்க பேர் பெருமைப்படுவதற்காக இப்படிப்பட்ட முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது அப்சலோம் மாதிரி தான். அவனிடத்துல நிறைய ஜனங்கள் வந்து சேர்ந்தாங்க. ஆனா எப்பா, நீ உன் பேரை பெருமைப்படுத்துவதற்கு நீ எடுத்திருக்கிற ரூட்டு ராங்குப்பா, நீ எடுத்திருக்கிற முயற்சி தப்புப்பா. இல்லை அந்த முயற்சி ஆகாதுப்பா, உனக்கு செட் ஆகாது. ஆனா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, இது அப்சலோமனுடைய தகப்பனார் தாவீது தன்னுடைய பெயர் பெருமைப்படுத்தப்படுவதற்கு ஒரு முயற்சி கூட எடுக்கல. அவனுடைய வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது கூட போகல. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கர்த்தரை ஆராதிச்சுட்டே இருந்தான், கர்த்தரை துதிச்சுட்டே இருந்தான். ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவரோட நெருங்க வேதம் சொல்லுது, அவன் இல்லாம அந்த விருந்தே இல்லை. ஆண்டவர் அவனுடைய பேரை பெருமைப்படுத்தினார். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க பேரை பெருமைப்படுத்துறதற்கு நீங்க யாரையும் ஐஸ் வைக்க வேண்டியதும் இல்லை. உங்க பேரை பெருமைப்படுத்துவதற்கு நீங்க தவறான எந்த விஷயத்தை கையாள வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்குங்க. நான் சொல்றேன், மறைவிடத்துல இருக்கிற உங்களை கர்த்தர் வெளியரங்கமா கொண்டு வருவார். நீங்க மறைஞ்சிருக்க மாட்டீங்க. ஆண்டவரோட இருக்கிற ஒரு தேவ மனுஷன் ரொம்ப நாள் மறைஞ்சிருக்க முடியாது. ஹலோ, நான் திரும்பவும் சொல்லுவேன், ஆண்டவரோட இருக்கிற ஒரு தேவ மனுஷன் ரொம்ப நாள் மறைஞ்சிருக்க முடியாது.
ஆனா ஆண்டவரோட இல்லாத ஒரு மனுஷன், வெளியில எல்லாருக்கும் முன்பாக ஃபேமஸா இருக்கிற மனுஷன் ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்கவும் முடியாது. ரொம்ப நாள் அந்த இடத்துல இருக்கவும் முடியாது. ஸோ ஆண்டவரோட நீங்க இருப்பீர்களே ஆனால் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கர்த்தர் உங்களை எல்லாருக்கும் முன்பாகவும் கொண்டு வந்து நிறுத்துவார். இதற்கு தாவீது மட்டுமல்ல, ஜோஷுவாவும் உதாரணம். நீங்கள் ஜோஷுவாவை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது நான் அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், மோசே எந்த இடத்துலையும் ஜோஷுவாவை வந்து அவன் சொல்லவே இல்லை அடுத்து ஜோஷுவா தான் லீடர், அடுத்து ஜோஷுவா தான் பெரிய ஆளு அப்படின்னு அவன் எங்கேயுமே அவனை என்கரேஜ் பண்ணவே இல்லை. இத்தனையும் அவ்வளவு பாடுபட்டவன் ஜோஷுவா. மோசே மலையின் மேல 40 நாள் இருக்கும்போது வழியில 40 நாள் இருந்து கஷ்டப்பட்டவன். ஆனா எந்த இடத்துலயுமே மோசே வந்து ஜோஷுவாவை பெரிய ஆளாக சித்தரிக்க மாட்டாரு. ஆனா நூனின் குமாரனாகிய ஜோஷுவா என்னும் பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். அவங்கள அவ்வளோ அழகா ஈஸியா நடத்திட முடியாது. மோசேக்கு அவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க, ஜோஷுவாவுக்கு எவ்வளவு பிரச்சனை கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல இருந்த ஜோஷுவாவை கர்த்தரே கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவன் பயப்படுறான், ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துறதுக்கு முடியாதுப்பா. உடனே கர்த்தர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். ஸோ இன்னைக்கு இந்த காலை வேளையில எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாருமே கேளுங்க, ஆண்டவரே என்ன பெருமைப்படுத்துறதுக்கு என்னால முடியாதுப்பா. நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன்ப்பா, இவங்கள்ட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நான் எத்தனை முயற்சி எடுத்தேன். இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நல்ல பேர் எடுக்கணும்னு எத்தனை முயற்சி எடுத்தீங்க? உங்க வீட்டுல, உங்க சொந்தங்கள்ட்ட, உங்க ஆபீஸ்ல நல்ல பேர் எடுக்கணும்னு முயற்சி எடுத்து எது நடந்துச்சு? அன்னைக்கு மட்டும்தான் நல்ல பேர் எடுத்தோம், அடுத்த நாள் நல்ல பேர் எடுக்கல, திரும்ப நல்ல பேர் எடுக்கல. ஆனா நான் நம்புறேன், நீங்க நல்ல பேரு எடுக்கிறதற்காக நீங்க யாரையுமே எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். நீங்க கர்த்தர் சமூகத்துல இருங்க. நீங்க நல்லவங்கன்றத உங்க பேரை ஆண்டவர் அநேக லட்சங்களுக்கு முன்பாய் பெருமைப்படுத்துறதுக்கு வல்லவரா இருக்கிறார். சோ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்துல என்ன கேட்க போறோம் தெரியுமா? ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு நான் எடுத்த முயற்சி எல்லாம் தோற்று போயிருச்சுப்பா. நான் தோல்வியை தான்ப்பா கண்டுகிட்டு இருக்கிறேன். என்ன அதுக்கு மிஞ்சி அவமானம் தான்ப்பா படுத்துறாங்க. எத்தனை உழைச்சிருப்பீங்க, எத்தனை விட்டு கொடுத்துருப்பீங்க, எத்தனை செஞ்சு போட்டிருப்பீங்க. ஹலோ, எத்தனை செஞ்சு போட்டிருப்பீங்க. சாப்பாடு அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டு கூட இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இல்ல. ஸோ நல்ல பேர்ன்றது நம்ம சாப்பாடாக்கி போறதுனாலயோ, நம்ம நல்லவங்க நிரூபிக்கிறதுனாலயோ இல்லை. நம் பேரை பெருமைப்படுத்தணும்னா ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும்போது கர்த்தரே எல்லாருக்கும் முன்பாகவும் நம் பேரை பெருமைப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம்.